அது வந்து பார்த்தீங்கன்னா புது பிரிட்ஜு. ரைட்டு அந்த கப்பல் வந்தால் தூக்குமே இப்படி ஒன்று. என்னப்பா இப்படி இருக்கு, கம்பி நடுவில் பலகை இருக்கு. நான் நினச்சேன் பலகைலாம் இருக்காது, கம்பியில் நந்து போகணுன்னு. காரெல்லாம் இங்கே தான் இருந்ததில்ல. மதுரை ஸ்லாங் நல்லா பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. அங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு போங்க அப்படின்றாங்க. நமக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருக்கு. அப்படியே நமக்கு அதான் யோசிச்சேன், எப்படி தண்ணிக்குள்ளே நின்று கட்டியிருப்பாங்கன்னு. இதோ அங்கே பஸ்ஸில் போகிறாங்க, எல்லாம் நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. நம்மளை தான் பார்க்குறாங்க. ராஜுபாய் 109 வருஷமா ஆத்தாடி இருத்தலாம் வரேன். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா கான்கிரீட்டு 109 வருஷம் பழமையான ஒரு பிரிட்ஜில் நடந்து போயிட்டுருக்கோம். அது கட்டினா அதுலேயே நடந்து போவோம். அடுத்தது ஏன்டா உனக்கு வாக்கிங் போகிறதுக்கு வேறு இடமாடா இல்லை அப்படின்னு கேட்கலாம். ரைட்டு, அண்ணன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு லைக் கொடுக்குறேங்க. ஸோ ராஜுபாய், நம்ம இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாம்பன் பிரிட்ஜில் இருக்கோம். நம்ம செல்லாக்குட்டியை இங்கே நிப்பாட்டி வச்சாச்சு. அப்படியே பா, சன்ரைஸுக்கும் சரி நம்ம பைக்குக்கும் சரி வேற மாதிரி ஒரு வைவு. இது வந்து பழைய பாம்பன் பாலம், அந்த பழைய ட்ராக்கு, இது எல்லாத்தையுமே வந்து இப்போ டீகமிஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா புது பிரிட்ஜ், அங்கங்கே பில்லர் வச்சுட்டு அப்புறம் புது பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயின் கிடையாது, இங்கேருந்தும் போகாது அங்கேருந்தும் வராது. இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டாப் மண்டபத்திலே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்த பழைய பிரிட்ஜ் சைல்ட்ஹுட் ட்ரீம், அதில் நடக்கணும்னு ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே ஒரு ட்ரீம். இங்கேருந்து அட்லீஸ்ட் அந்த ஒரு முக்கு வரைக்கும் போகணும்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இது கீழே போனோம்னா இப்படி ஒரு மார்க்கெட் இருக்கா, இந்த சைடு போகணுமா, இங்கெல்லாம் மீன் பிடிக்கிறாங்க. வர்ற மாதிரி தைரியமாக போகலாம். காத்தடிச்சா பறந்துருவோம், அதெல்லாம் பறக்க மாட்டோம். வாங்க, ராஜுபாய் ஸ்டங்கர் சிமெண்ட் பிரிட்ஜில் தான் நிற்கிறேன். பாம்பன் பாலம் எப்படிமா ஸ்ட்ராங்காக இருக்கு, சங்கர் சிமெண்ட் போட்டு கட்டியிருக்காங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை மறக்க முடியுமா? வாங்க கீழே போவோம். தம்பி, அந்த பிரிட்ஜுக்கு கீழே அந்த சைடில் ஒரு கிராமம் மாதிரி இருக்குல்ல கீழே, அங்கே எப்படி போகிறது? இந்த சைடு போகணுமா? அங்கே நடக்க விடுவாங்களா? கொஞ்ச நேரம் நடக்க விடுவாங்களே. அங்கிட்டு போயிட்டு கீழ் வழியாக அப்படி போயிடணுமா? சரி, போட்டுக்கத்தாங்க. ஆமாம் தலை, உங்களை போடலாமா? எல்லாருக்கும் ஒரு ஆய் சொல்லிடுங்க. சரி, பாய் தாங்க. ஆஹா, அந்த மீன் வாசனை இங்கேயே தூக்குதுங்க, அப்படியே ஆளை தூக்குதுங்க. அப்படியே 2 கண்ணு வயிற்றுக்குள்ள பாயுது மச்சு. ஒப்பா அடி, மீன் மார்க்கெட் ராமேஸ்வரம். இங்கெல்லாம் டீ காஃபி குடிக்காம இது குடிப்பாங்களோ, மீன் சாப்பிடுவாங்களோ. நான் ராஜுபாய் வந்தாச்சு பாருங்க, பாம்பன் பிரிட்ஜு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த பிரிட்ஜிலேருந்து காமிச்சோம் பார்த்தீங்களா ஒரு வியூ. அங்கேருந்து கீழே ஒரு கிராமம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தோம் பார்த்தீங்களா. அந்த கிராமத்தில் வந்து ஒரு லோக்கலை பிடிச்சாச்சு. அண்ணா உங்கள் பேர் தலை? விஜிலியஸ். ஓகே, உங்கள் யூடியூப் சேனல் பேர் தலை? பாம்பன் வியாபாரின்னு அடிச்சா வரும். பாம்பன் வியாபாரி. அப்படியே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பாருங்க அவரோட சேனலோட லிங்க்கு. சூப்பர் ப்ரோ, வேற மாதிரி ப்ரோ. ஸோ வெல்கம் டு ஓல்டு பாம்பன் பிரிட்ஜ். உங்களுக்கு யாராவது வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா, ராமேஸ்வரத்தில் இருக்கீங்க, பாம்பன் பிரிட்ஜு கிட்ட இருக்கீங்க அப்படின்னா, அந்த வியாபாரியே இவர் தான். அந்த வியாபாரி இவரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் உங்களுக்கு மீன் ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாரு. என்னப்பா இப்படி இருக்கு, கம்பி நடுவில் பலகை இருக்கு. நான் நினச்சேன் பலகைலாம் இருக்காது, கம்பியில் நந்து போகணுன்னு. இது எப்படி சுற்றி மாதிரி மேலே வச்சு தட்டி இருந்தது அந்த கிரேனு. ஓகே. ஸோ கீழே பார்த்து ஒரு ஓட்டை ஒன்று போட்டு அதில் இதை அமுக்கி விட்டு தண்ணியை வெளியேற்றுறாங்க. ஓகே, அதான் யோசித்தேன், எப்படி தண்ணிக்குள்ளே நின்று கட்டியிருப்பாங்கன்னு. என்ன ராஜுபாய், என்ன தலை போடுங்க. இந்த ஊர்? ஆமாம் ப்ரோ, நான் சென்னை தலை. ஆமாம் தலை, சென்னையா? இங்கே சுற்றி பார்க்கவா? தண்டையார்பேட்டையா? வர்ற மாதிரி. சரி, நான் ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன். ஆமாம் தலை. சரி, நான் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன். தெரியும்பா இருக்கோம். அங்கே நமக்கு மதுரை ஸ்லாங் நல்லா பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. அங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு போங்க அப்படின்றாங்க. நமக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருக்குது. அப்படியே அம்மாடி. ஸோ கைஸ், இதுதான் வந்து பாம்பன் பிரிட்ஜு, ஓல்டு பாம்பன் பிரிட்ஜ். பிரிட்ஜு பாருங்களேன், நம்ம ட்ராவல் பண்ணுற பிரிட்ஜு பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ் மோட்டோ விளாகிங்லேயே வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பிரிட்ஜை கேப்சர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். உன் சேனலில் வீடியோ போட்டிருக்கியா ப்ரோ? இது நடந்து போகிறது
ரீல்ஸாக போட்டிருக்கியா ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கியா ப்ரோ? சூப்பர் ப்ரோ. ஸோ அப்படின்னா தமிழில் நாம தான் 2வது அப்படி அதான் நம்மளே சொல்லிக்கணும் போல். என்னென்ன சொல்கிறா பாருங்க. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் நிறையா பார்த்துருப்பீங்களா, வாக்கிங் அந்த டெட்லியஸ்ட் பாம்பன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் தான் இது. அவ்வளோ ஒன்றும் டெட்லியெல்லாம் இல்லையா, காற்றடிச்சா பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடு கட்டி கொடுக்குறப்போ அந்த சைடில் ஷெட்டு போடுவாங்களே அந்த மாதிரி. ஓகே, இந்த பாறையெல்லாம் இங்கே தான் இருந்ததில்ல, பிரிட்ஜுக்காகவே போட்டது. கீழே பார்த்தீங்கன்னா தெரியுது, வேற மாதிரி இருக்குது தண்ணி. கரெக்டாக இது கொஞ்சம் ஸ்டேடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. இது வந்து பிரிட்டிஷ் ரெடி பண்ணி வச்சுட்டு போன பாலம். நின்றுட்டு இருக்கிற பாலம் வந்து பிரிட்டிஷ் ரெடி பண்ணி அவங்க எந்த அளவுக்கு யோசிச்சு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துங்க. அதுவும் அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி நவீன மிஷினும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படியே யோசிச்சு இது சாதாரண இங்கே உள்ள மக்களை வச்சு தான் இந்த வேலையை நடத்தியிருக்காங்க. ஏன்னா செம்ம மூலக்காரங்கய்யா. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக புது பாம்பன் பிரிட்ஜு, அது கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே அதுக்கான ஒரு மியூசியம் ஒர்க்கு இது இருக்குது பாருங்க. ஆனால் அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா எப்படி பாறையெல்லாம் கொட்டி ஆர்டிஃபிஷியல் பாறையெல்லாம் போட்டு வச்சு வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதோ அங்கே பஸ்ஸில் போகிறாங்க, எல்லாம் நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. நம்மளை தான் பார்க்குறாங்க ராஜுபாய். ரைட்டு அந்த கப்பல் வந்தால் தூக்குமே எப்படி ஒன்று. இந்த சைடு 8 பேர் இருப்பாங்க, அந்த சைடு 8 பேர் இருப்பாங்க. இது வந்து மேனுவலி ஆட்டோமேட்டிக்ல. அது இப்போ வர வந்து ஆட்டோமேட்டிக். ஓ, அந்த தூக்குறது அங்கே இருக்கு. அம்மாடி, இது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் ஹேங்கிங் பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு இதுதான் போட்டாங்க. ஸோ ராமேஸ்வரத்தில் ராஜுபாய் பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்க, ராஜுபாய் ஆஃப் ராமேஸ்வரம். அண்ணன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. பாம்பன் வியாபாரி அந்த சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வணக்கண்ணா, மீன் பிடிக்கிறீங்களா? வேற மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் எங்கெங்கெல்லாம் வந்து ஆக்சுவலாக இதெல்லாம் இருக்கோ, ஸோ அங்கெல்லாம் வந்து மீன் கூடுதா, ஸோ அதனால் இங்கேருந்து மீன் பிடிக்கிறாங்க. இப்போ வந்து என்னென்னா ப்ரோ, தூக்குறதுலாம் பிரச்சனை இல்லை. சரி, பாலம் அங்கேருந்து லோடு எல்லாரும் பேசஞ்சரோட வருதுல்ல, இது வீக்காது. ஒரு அலாரம் வச்சுருப்பாங்க. ஆமாம், சைரன் அடிக்கும், சவுண்டு கொடுத்துரும். அது வந்து லாஸ்ட் டைம் வரும்போது வந்து சரியான சவுண்ட் ஆயிடுச்சு. ஓகே, 109 வருஷம் ஆச்சு. 109 வருஷமா? ஆத்தாடி, இருத்தல வர அம்மா நல்லா ஜாலியாக மீன் பிடிக்கிறாங்க. நம்ம ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா புது பாம்பன் பிரிட்ஜில் வந்தோம்னா இந்த பர்டிகுலர் பில்டிங்குள்ளே நம்ம போய் நம்ம காட்டுவோம் ஃப்யூச்சர் விளாகில். கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக நான் வரேன். அது வரையா அதில். ஆனால் அந்த கடமோட சவுண்ட்லாம் கேட்காது. இதில் ஸ்லோவாக ரன் ஆகும், இரும்பு எல்லாமே. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா கான்கிரீட்டு. வேர்ல்ட்ஸ் டெட்லியஸ்ட்டு ரயில்வே ட்ராக். இங்கே எவ்வளோ பாசி பாருங்களேன். 109 வருஷம் பழமையான ஒரு பிரிட்ஜில் நடந்து போயிட்டுருக்கோம். செம்மல அது கட்டினா அதுலேயே நடந்து போவோம். அடுத்தது ஏன்டா உனக்கு வாக்கிங் போகிறதுக்கு வேறு இடமாடா இல்லை அப்படின்னு கேட்கலாம். ரைட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ வேர்ல்ட்ஸ் டெட்லியஸ்ட்டு ட்ரெயின் ட்ராக், அதில் வந்து நம்ம வாக் பண்ணிட்டுருக்கோம். ஆமாம், பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணோம். உங்கள் பேர் தலை? எஸ்வின். போட்டுக்க தலை, இப்படி போடணும் தலை. உங்கள் பேர் தலை? இக்கு. போட்டுக்க தலை. உங்கள் பேர் தலை? போட்டுக்க தங்கம். ஆகாஷ் ப்ரோ. தங்கம் போட்டுக்க தங்கம். இதாக கிரிஞ்சு. ஓகே செல்ல, பாய் பாய். இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு காரை வச்சுக்கிட்டு இந்த இடத்துக்குலாம் இப்படிலாம் சத்தியமாக போக முடியாது. அவுட் டு பி அ பைக்கர் போடுமாமே வேற மாதிரி. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், கண்டென்ட் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பாய் தங்கம். இப்போ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் தட்டி விடுங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க, பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க, ஆலில் போட்டுக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் நமக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன். அம்மாடி, ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. என்ன ராஜுபாய்? ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் ராஜுபாய்ஸ். இது போட்டுக்க தங்கம். நேற்று மாட்டல, இன்றைக்கி மாட்டினியா? போட்டுக்க தங்கம். நீயும் போட்டுக்க தங்கம். சரி நான் வரேன். பார்ப்போம் ப்ரோ. சென்னை பக்கம் வந்தீங்கன்னா இன்ஸ்டாவில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், வந்து பார்ப்போம். ஓகே, பாய். ஸோ கைஸ், இவங்க தான் வந்து ராமேஸ்வரம் பாய்ஸ், ராமேஸ்வரம் ராஜு பாய்ஸ்.